உருண்டையை இந்த குளிகையை ஆமா கங்கையிலே குளித்து நீராடி ஆமா உனக்கு என்ன மலர் பிடித்திருக்கின்றதோ அதுல ஒரு மலரை எடுத்து அவரவர் தலையிலே சூடி என்ன நினைத்து இந்த குளிகையை அருந்துங்கள் ஆனால் நீங்க கேட்ட குழந்தை வரம் கிடைக்கும் என்றால் உடனே சரி என்று சம்மதித்து இந்த அரைக்கு மாதர்கள் 3 பேர்களும் ஆனந்த சந்தோஷம் கொண்டு அவ எங்க வருகின்ற அரைக்கு மாதர்கள் 3 பேர்களும் அவ கங்கை கரை தேடி ஐயோ அந்த கண்டலை 3 பேரோ அவ குளித்து வெள்ள நீராடி அவ குணம் படைத்த அரைக்கிய குளிகையார கையிலடு அந்த குணமுடைய அரைக்கியர்கள் ஒரு நாளைக்கு 50 போன் வந்து எடுத்த யாரும் பிரியாச மாட்டாங்க அரக்கியர்கள் 3 பேர்களும் கங்கைக்கு வந்தார் குளித்தார் கரை ஏறினார் ஈரத்துயிலோடு நின்று கொண்டு நந்தவனத்தை சுத்தி வாரா கண்ணுக்கு என்ன தெரிகின்றது முதல்ல இருக்காலே வாழை ஓடி வந்தால் நீலப்பூ எடுத்தா பறித்தால் கவலை இல்லாத மனுஷன் நீலப்பூவை எடுத்தா வாங்க வேண்டாம் அதை கெட்ட வேண்டாம் ஆமா நல்ல கவலை இல்லாத மனுஷன் சொத்து சுகம் சேர்க்கணும்னு ஆசை வேண்டாம் கிடைச்சா சாப்பிட்டுக்கிட வேண்டியதுதான் ஆமா ஆகையினால் அவரை சொல்லலாமா வாரம் கிட்ட எல்லாம் எண்ணெய் கொடுத்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் ஆண்டவன் பகவானை நினைத்தார் நீலப்பூவை பறித்தார் வாழையில் சூடினார் அதுக்கப்புறம் என்ன பூ இரண்டாவதா இருக்கிறவா அமிர்த பூவை பறித்தால் தலையிலே சூடினார் மூன்றாவதா இருக்கக்கூடிய செல்வி சூரியகாந்தி மலரை எடுத்தால் தலையிலே சூடினார் சூடிக்கொண்டு தலையிலே எடுத்து அப்படியே பூவை சூடினார் பூவை சூடி விட்டு அந்த அழகு அரக்கியர்கள் 3 பேர்களும் அந்த 3 அமிர்த குளிரை உண்ட நேரத்தில் சாப்பிட்டா சக்திமதா முனிவரை நினைத்தார் ரிஷிகர் போர் ஆத்தங்காதி என்று சொல்வதை போல அந்த அத்தனடி சாமம் போல அரக்கியர்கள் 3 பேர்களும் அடிவிடு என்ன வயர்கள் வந்து முது ஆண் குழந்தை தன்னை பெற்றெடுத்தார் அரக்கியர்கள் அவன் 3 பேரும் அவ அடிபிடியா வயர்கள் வந்து அர்த்த நாடு சாமம் போலே அவன் 3 நல்ல ஆண் குழந்தை 3 ஆண் குழந்தையே முழுமையுடன் பெற்றெடுத்தார் குளிகை அமிர்த உருண்டையை சாப்பிட்டு ஆண்டவன் பகவானுடைய அருளாலே 3 அமிர்த உருண்டைகளை சாப்பிட்டதன் மகிமையினாலே 3 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார் 3 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார் ஆனால் அங்க பாரு அவர் பார்க்கல நல்லா இருக்கும் வணக்கம்லாம் போடுறாங்க ஆமா 3 அமிர்த உருண்டைகளை சாப்பிட்ட நேரத்தில்
3 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தாள். 3 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தாள். ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். சக்தி மகா முனிவர் வந்தார். முனிவர் வந்தார். நீ என்ன பூவை சூடின? நான் அமிர்த பூவை சூடினேன். ஆனால் நீலப்பூவை சூடியதினாலே அந்த ஆண் குழந்தைக்கு நீலன் என்றோ குமுத பூவை சூடியதினாலே குமுதன் என்றோ சூரியகாந்தி பூவை சூடியதினாலே சூரியனுக்கு மற்றொரு பெயர் ஆதித்தன். அதனால் நீலன் குமுதன் ஆதித்தன் என்று பெயரை கொடுத்து 3 குழந்தைகளுக்கு 3 பெயர்களை கொடுத்து பிள்ளைய அரக்கியர்கள் கையிலே கொடுத்தார். ஐயா என்ன பேர் வச்சீங்க? என்ன பேரு? நீலன் குமுதன் ஆதித்தன். ஐயா முனிவரே. அப்ப இது 3 ஆம்பளை பிள்ளையான்னு கேட்டா? ஆமா ஆண் குழந்தைதான். நீங்க என்ன பிள்ளைய பாக்கலையா? அப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு என்ன செய்ய? சக்தி மகா முனிவரே எங்களுக்கு ஆடவர் வாட என்பதே ஆகாது. எல்லாம் நடு ராத்திரி நடக்கு. ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தருக்கு தெரியாது. அதனால் அப்ப பார்த்தா செல்வி ஒரு பேரை வச்சாரு. இவர் கிளம்பிட்டாரு. 3 குழந்தையும் கையில வச்சிருக்கா. செல்விய பார்த்து மாலை சொல்லுகின்றார். நான் அன்னைக்கே சொன்னனே, கேட்டியா? வேண்டவே வேண்டாம். உனக்கு நான் துணை, எனக்கு நீ துணைன்னு சொன்னேனே. எவ்வளவோ சொன்னேனே. கேட்டியாம்மா? கேட்டியா? இப்ப பாரு, நமக்கு பிள்ளை வேணும் நீ. பெண் குழந்தையா இருந்தா நம்ம மனசு அதுக்கு புரியும். பிறந்தது ஆண் குழந்தையா இருக்க இவனும் நாளைக்கு வளரத்தானே செய்வான். மற்றவர்களை போல மற்ற ஆடவர்களை போல இவனும் சிந்திக்கத்தானே செய்வான். இந்த பிள்ளை நமக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். யாரு சொல்லுதா? வாழை செல்வியை பார்த்து சொல்லுகின்றான். என்ன இருந்தாலும் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. வேண்டான்னு சொன்னேன், நீ கேட்க மாட்டேன். ஆனா புள்ள பிறந்துட்டா என்ன பண்ண முடியும்? பச்சை பிள்ளையா இருக்க பிள்ளைய பார்க்க பாவமா தெரியலையா? தெரியுத. நாம தானே பெத்தோம். என்ன பால் மனம் மாறலையே. ஏடி என்ன நீ அந்த பிள்ளையோட இரு இல்லன்னா என்ன விட்டு நான் போறேன் என்று சொன்ன உடனே சரின்னு சம்மதித்தான். அந்த 3 குழந்தைகளையும் பிறந்த அந்த அத்துவான கானகத்திலே அனாதையாக விட்டா. அரைக்கு மாதர்கள் ஓடிட்டா. அப்படி ஓடிய உடனே இந்த 3 குழந்தைகளும் அழுகிற சத்தமானது ஆதிவள்ளி கைலாசம் நடுங்க பார்த்தார். ஆதி அரை கண்ட சிவபெருமான் நந்தி பகவான் அவர் அழைத்தார். ஐயா நந்தி பகவானே, அரக்கி மாதர்கள் 3 பேர்களும் ஆண் குழந்தையை பெற்றெடுத்து விட்டு அத்துவான கானகத்திலே போட்டு விட்டு அப்படியே போயிட்டா. ஓடிட்டா. ஆம்பளை பிள்ளை காட்டுக்குள்ள கடந்து அழுதே. நான் என்ன பண்ணட்டும், என்ன செய்யட்டும்? அந்த சத்தம் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நான் என்னதான் மாற்றணும்னு நினைச்சாலும் அந்த சிந்தனை ஒவ்வொரு நொடியும் என் தலைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு கேட்கலையா அந்த சத்தம்? அந்த குழந்தைகள் அழுகையை நிறுத்தி வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவன் ஆதிகரை கண்ட சிவபெருமான் நந்தி பகவானிடத்திலே சொல்ல உடனே நந்தி பகவான் சரி என்று சம்மதித்து அவர் ஆதிவள்ளி கையிலை வீட்டு ஐயா நல்ல நம்பி பொண்ணு வள்ளி கையிலை வீட்டு அந்த புகழ் பெரிய நந்திலே அந்த காடான காட்டுக்குள்ளே காட்டுக்குள்ளே அந்த கட்டழக நந்திதேவே
பேர் கொடுக்கும் போதே சக்தி மகாமுனிவர் இன்னொரு பேரையும் சேர்த்து கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? 3 அமிர்த குளிகையை உண்டதினாலே 3 மலர்களை சூடியதினாலே 3 மங்கையர்களை பெற்றெடுத்ததினாலே அந்த குழந்தைகளுக்கு தனித்தனியா ஒரு பெயர் வைத்தாலும் சேர்த்து ஒரு பெயர் கொடுத்தார். என்ன பெயர் கொடுத்தார்? முப்புராதியர்கள் என்ற பேர் 3 பேர்களுடைய அருகிலே வந்து அழகு நந்தி பகவான் 6 குழந்தைகளை கையெடுத்து என் அம்மா அழகியர்களே இந்த உலகத்திலே அம்மா வாங்கம்மா ஆகையினால் குழந்தை பசியால அழுதுகிட்டு இருக்கான். அக்கினி சட்டிக்காரியா உனக்கு தெரியாதுங்களா? நீ வந்துக்கலாமா கூட இருக்கிறதுக்கு? நீதான் அந்த ஆகையினால் அரக்கியர்கள் 3 பேர். ஆனா வரத மாதிரி தெரியல. பார்த்தார் நந்தி இவன் குடிக்கா 8 நாளா பசி அமர்ந்த மாதிரி தெரியல. அதான் சொல்லுவாங்க, ஒரு வாய் சோறு சாப்பிட்டாலும் பெற்ற இந்த அழகு நல்ல நந்தி பகவா அரக்கியராளைக்காரே எங்கள் ஐயாவா நந்திரேவே அம்மா பிள்ளை மூலம் பாருங்களே பெற்றெடுத்த தாய்மாரே இந்த மதலைய தம் பாருங்கம்மா மங்கையாரே அரைக்கியாரே இந்த மகளைய பார்த்தாலோ உந்தன் மனசது உயரங்களையா எம்ம கல்லாக இருக்கலாமா கை குழந்தைய தம் பாரடியோ எம்மா அம்மாவை தேடுதம்மா எனக்கு அம்மாவை அடுதம்மா அழகு குழந்தைய தம்பாரடியோ அடியத்தாய போல தரணியிலே இந்த தாருலகில் யாரும் உள்ள அம்மாவை போடல இந்த அகிலத்தில யாரும் உண்டா உன் பிள்ளையதான் பார்க்கணுமே உன் பிள்ளையதான் பார்க்கணுமே எம்ம ஓடி மாமா அரைக்கியாரே சொல்லி நம்பிரே யார் வரவழைக்காரு? அரக்கியர்கள் 3 பேர்களையும் நந்தி பகவான் வரவழைக்கார். அப்படி வரவழைக்கும் பொழுது அரக்கியர்கள் 3 பேரிடத்திலையும் சொல்லுகிறார், அம்மா அரக்கியர்களே அம்மாவை போல இந்த அகிலத்தில யாரும் உண்டா? கிடையாது. தாயை மெஞ்சின சக்தி இந்த உலகத்துல கிடையாதம்மா. அதான் பாருங்க, இன்னைக்கு கொலைசையில கோடி சரம் கூடுதுன்னா யாரால? அவளை அம்மான்னு சொல்ல போய் அத்தனை சடம் கூடுது. அத்தனை பேருக்கும் அம்மாவா இருக்கா இல்ல? அதனாலதான் அத்தனை கூட்டம். ஆகையினால் அம்மா பால் குடிக்காமல் அம்மாவுடைய அமிர்தம் இல்லாமல் இந்த குழந்தை 3 பேரும் அழகிய நிப்பாட்டவே மாட்டான். அம்மா அரக்கியர்களே இந்த மதல சத்தத்தை கேட்கும் போது உனக்கு மனசு இறங்கலையா? குழந்தை சத்தத்தை கேட்கும் போது உனக்கு கொஞ்சம் கூட மனசு இறங்கலையா? அப்படின்னு சொன்ன உடனே 3 பேரும் ஒத்தி கொடுத்து பேசுதா. என்ன குழந்தைய கொடுத்தது ஆண்டவன் பகவான் சக்தி மகா முனிவர். குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? வாங்க அவர் சின்னதான் சொல்லுதாருன்னு கேட்போமே என்று நந்தி பகவானிடத்திலே வந்து அரக்கியர்கள் 3 பேர்களும் ஐயா நந்தி பகவானே ஆனால் நாங்க என்ன பண்ணணும்னா அம்மா உன் கைப்படாம இந்த குழந்தை
அழுகைய நிப்பாட்ட மாட்டாமா? நிப்பாட்ட மாட்டான். சரி, என்ன அது என்ன குழந்தை? ஆம்பளை பிள்ளை. கடவுள் கொடுத்ததே கொடுத்தாரு. ஆமா, ஒரு பெண் குழந்தைய கொடுத்திருக்கலாம்ல? கொடுத்திருக்கலாம்ல. நான் வளர்த்திருக்கானே. ஆமா, பிறந்தது 3 ஆம்பளை பிள்ளை. ஆம்பளை பிள்ளை எனக்கு வேண்டாங்க. ஆமா, எனக்கு ஆண்கள் வாட ஆகாது, எனக்கு ஆம்பளை பிள்ளை வேண்டாம். அப்படி இந்த குழந்தையை நான் வளர்க்க வேண்டுமானால் அந்த குழந்தையுடைய முகம் எனக்கு தெரியக்கூடாது. அந்த குழந்தையோட முகத்தை நான் பார்க்க கூடாது. எனக்கு பார்க்க கூடாது இல்ல, ஆமா, தெரியக்கூடாது. தெரியக்கூடாது. பார்க்க கூடாதுங்கிறதுக்கும் ஆமா, தெரியக்கூடாதுங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படியா இருக்கும்? ஆமா, அப்படிதானமா? அது என்னமோ தெரியாதியா? பார்க்க கூடாதுங்கிறது நம்ம சொல்றது. ஆமா.